அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது நடைபெற இருக்கின்ற ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் 11 அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிக்கல்டன் ஆகிய 2 வீரர்கள் தான் இம்முறை களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இதிலே ரோஹித் சர்மா அவர்கள் தொடர்ச்சியாக ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலே தொடக்க வீரராக களமிறங்குகின்ற வீரராகவும், அதே போன்று சமீப காலத்திலும் தொடக்க வீரராக களமிறங்கி மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்பட்ட வீரராகவும் இருப்பது இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடக்க ஜோடியினை பலமாக்கியிருக்கின்றது. அதே போன்று மற்றொரு தொடக்க வீரராக ரியான் ரிக்கல்டன் அவர்கள் புதுமுக வீரராக இம்முறை களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார். அவரும் மிகச்சிறந்த முறையில் சர்வதேச அளவிலே தொடக்க வீரராக களமிறங்கி மிகச்சிறந்த பெறுவர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதன் அடிப்படையில் ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிக்கல்டன் ஜோடியானது என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு தொடக்க ஜோடியாக இம்முறை அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனை அடுத்து 3ஆம் இலக்க வீரராக திலக் வர்மா, 4ஆம் இலக்க வீரராக சூரியகுமார் யாதவ் ஆகிய 2 வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த 2 வீரர்களும் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மிக முக்கியமான வீரர்களாகவும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினை காப்பாற்றுகின்ற வீரர்களாகவும் காணப்பட போகின்றார்கள் என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அணிக்காக கூட இந்த திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய பெறுவர்கள் மிகச்சிறந்த முறையில் தொடர்ச்சியாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் இந்த 2 வீரர்களுடைய பெறுவர்களையும் வைத்துக் கொண்டுதான் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இம்முறை சாம்பியன் ஆவதா இல்லையா என்கின்ற அளவினை தீர்மானிக்கின்ற வீரர்களாக கூட இந்த வீரர்கள் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனை அடுத்து 5ஆம் இலக்க வீரராக வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறைமை பில் ஜாக் அவர்களையும், 6ஆம் இலக்க வீரராக நாமன் திர் ஆகிய 2 வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 2 வீரர்களுடைய பெறுவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு எவ்வாறு அமையப் போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 7ஆம் இலக்க வீரராக கார்த்திக் பாண்டியா அவர்கள் களமிறங்கிக் கொள்ளப் போகின்றார். இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மற்றொரு முதுகெலும்பாக இந்த கார்த்திக் பாண்டியா அவர்கள் தான் அமைந்து கொள்வதோடு அவர்களுடைய சகலதுறை பண்புகளை முழுமையாக பயன்படுத்துகின்ற அணியாக கூட இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைந்து கொள்வது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு பலமான விடயமாக காணப்பட்டது. அடுத்து 8ஆம் இலக்க வீரராக வெளிநாட்டு சகலதுறை வீரர் என்கின்ற முறைமையில் மிச்சல் சார்னர் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதோடு இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சுழற்பந்து வீச்சு துறையினை தலைமை தாங்குகின்ற வீரராக கூட இந்த மிச்சல் சார்னர் அவர்கள் தான் அமைந்து கொள்வதோடும் அவரும் தற்பொழுது சமீபகால போமிலே மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக அமைந்திருப்பதும் இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு பலமான விடயமாக காணப்பட்டது. அடுத்து 9ஆம் இலக்க வீரராக தீபக் சகார் அவர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தீபக் சகார் வரையான 9 வரையான வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாகவும் அதிலே பல வீரர்கள் சகலதுறை வீரர்களாக அமைந்திருப்பதும் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் 11 பலமாக்கியிருக்கின்றது. அடுத்து 10ஆம் இலக்க வீரராக ட்ரெண்ட் போல்ட் மற்றும் 15ஆம் இலக்க வீரராக இந்த இடத்திலே தான் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களை பயன்படுத்திக் கொள்வது என்கின்ற முடிவோடு காணப்பட்டார்கள். இருப்பினும் இந்த இடத்திலே ஆரம்பகட்ட போட்டிகளிலே அவரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் இந்த இடத்தில் அர்ஜுன் டெண்டுல்கர் அல்லது சத்யநாராயண ராஜு ஆகிய 2 வீரர்களும் ஒரு வீரரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது. மொத்தத்திலே என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டத் துறையானது மிகவும் பலம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அதே போன்று அவர்களுடைய பந்து வீச்சு துறையும் மிச்சல் சார்னர் போன்ற வீரர்களுடைய வருகையின் காரணமாக அவர்களுடைய சுழற்பந்து வீச்சு துறையும் பலமடைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.